நீங்க காலேஜ் முடிச்சுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியோட இருப்பீங்க. ஆனா உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட அங்கிள்ஸ், ஆன்டிஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, என் பையனுக்கு இந்த ட்ரீம் கம்பெனில ஆஃபர் கிடைச்சிச்சு, இஸ் கெட்டிங் 25 LPA. என்னோட பொண்ணுக்கு இந்த சூப்பர் ட்ரீம் ஆஃபர் கிடைச்சது, she is going to get 35 to 40 LPA அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த லேடி வினிதா சிங் கிட்டத்தட்ட 1 crore per annum ஜாப் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, which was a beauty care business, beauty care product. Beauty care is highly competitive field in India because there are a lot of ஃபாரின் காம்படிட்டர்ஸ். அவ்வளோ ஒரு காம்படிட்டிவான மார்க்கெட்ல அவங்களோட பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி she built it into a 500 crore company. அதுக்கான ஸ்டோரி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வினிதா சிங் IIM அகமதாபாத்ல MBA முடிச்சாங்க. முடிச்ச உடனே she got a 1 crore per annum job opportunity. ஆனா அத அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு she went and started this brand called Sugar Cosmetics. 2015ல வினிதா சிங் Sugar Cosmetics ஸ்டார்ட் பண்றாங்க as a direct to customer brand, a D2C brand. அப்போ she had some few products like eyeliners and lipsticks. 2017 to 19ல இன்ஸ்டாகிராம் growth பாக்குறாங்க. அதனால அவங்களோட ப்ராடக்ட்டை என்டோர்ஸ் பண்றதுக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து she asked them to promote her product. Her ad campaigns were directly targeted to young Indian women. ஆன்லைன்ல இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஆஃப்லைன்ல she set up small kiosks in major beauty stores. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணி ஆஃப்லைன்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி பிராண்ட் பிரசன்ஸை பில்ட் பண்ண முடியுமோ பில்ட் பண்ணி one point of timeல at 2021 Sugar Cosmetics hit 100 crore in annual revenue. So fast forward to 2022, after multiple funding rounds, her company was valued at 500 crore Indian rupees. So Vinitha Singh ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி எம்ப்ளாய் பண்ணாங்க. She didn't try to beat L'Oreal. She found her own positioning in the market. She focused on makeups that matched Indian skin tones. She founded Long Stay Formula for Indian humidity. She wanted to provide a premium experience at affordable prices. And finally, she built a loyal customers of Indian women for her indigenous Indian product. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு to make it into a 500 crore valuation company. அவங்க நினைச்சிருந்தா காலேஜ் விட்டு வெளியே வந்த உடனே ரொம்ப சேஃபா செக்யூர்டா ஒரு 1 crore per annum ஜாபை எடுத்துக்கிட்டு அவங்க செட்டில் ஆயிருக்கலாம். பட் she didn't settle for that for her own nation. Vinitha Singh gave Indian women the confidence in their own skin, and since she did that, her products were widely welcomed by the Indian women. So next time the aunties unclesலாம் உங்ககிட்ட வந்து என் பையனுக்கு இவ்வளோ சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் பொண்ணுக்கு இவ்வளோ சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கனாலும் உங்களை டிமோட்டிவேட்டிங்கா பேசினாங்கன்னா இந்த ஸ்டோரி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.